ஸோ ஆஸ் ஆஃப் நவ் சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ்னா என்ன, சிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அடிஷ்னலாக என்னென்ன மாதிரியான சிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அது மாலிகுலுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ ரொம்ப லென்த்தாக போகாமல் சீக்கிரம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ அப்போ எப்படி 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லி பார்த்துட்டு, ஸோ அந்த ஐடென்டிக்கல்னா என்ன, ப்ராப்பர் ரொட்டேஷன்னா என்ன, இன்வெர்ஷன்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் ரொட்டேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் இன்வெர்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ ரிமைனிங் இப்போ நம்ம என்ன சாரி இப்போ ஃபர்தராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ். ஓகேவா. ஸோ பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னா முதல், ஸோ பாயிண்ட் குரூப்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதாவது பாயிண்ட் குரூப்ஸ் எப்படி டினேட் பண்ணுறது, பாயிண்ட் குரூப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாயிண்ட் குரூப்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ பாயிண்ட் குரூப்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அது எப்படிலாம் கேரக்டரைசஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தென் அதிலிருந்து ஒரு மாலிகுலுக்கு எப்படி பாயிண்ட் குரூப்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது லெட்ஸ் சே வாட்டர் மாலிகுல். ஸோ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கும் போது, ஸோ ஓகே நான் எக்ஸாம்பிள் டேரெக்டாக கொடுத்துறேன். ஓகேவா. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த பாயிண்ட் குரூப்ஸ். ரிஸ்வான் என்ன கேட்டிருக்கீங்க, லாஸ்ட் செஷன் இல்லை இல்லை இது வந்து லாஸ்ட் செஷன் கிடையாது. ஸோ இன்னும் கிளாஸஸ் இருக்கு, இன்னும் குரூப் தெரியல. என்ன கேட்குறீங்க புரியல, சொல்லுங்க. இந்த சாப்டர் முடிய போதா, பிராக்டிஸ் क्वेश्चंस எல்லாம் கொடுத்திருந்தீங்க இன்னைக்கு ஸ்லைட்ல, அதான் சாப்டர் முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 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 3 கிளாஸஸ்ல இன்னும் முடியல, இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பாயிண்ட் குரூப்ஸ் இப்போ தான் வரப்போகிறோம். ஓகே. ப்ராக்டிஸ் கொஸ்டின்னா ஸோ மாலிகுலை கொடுத்து குரூப் பாயிண்ட் குரூப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அது டைமிங்ஸ் அதுக்காக கொடுத்துருணும். ஓகே. ஸோ ரொம்ப பதறாக இருப்பீங்க, இன்னும் டைம் இப்போ இன்னும் லெக்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகே. இன்னும் நிறையவே இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பை டெஃபினேஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ் வந்து பாயிண்ட் குரூப்ஸை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகே. ஸோ கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ அதுக்கு என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் இருக்கும் வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ H2O இருக்குதுப்பா. ஸோ H2O ரைட். ஸோ இதோட 3D ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும், ஸோ ஆக்சிஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரைட். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஐடென்டிக்கல் இருக்கும் இல்லையா. ஸோ ஐடென்டிக்கல் இருக்கும், அண்ட் தென் சிக்மா பிளேன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்மா வி பிளேன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ், இதில் C2ன்றது ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்துருமா. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ இந்த டேர்ம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன். அப்போ எத்தனை சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐடென்டிக்கல். இதில் 2 சிக்மா வி பிளேன், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னும் போது, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 4 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் இதுக்கான பாயிண்ட் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ C2V இஸ் த பாயிண்ட் குரூப். ஓகே. C2V பாயிண்ட் குரூப். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் மாலிகுலுக்கு சொல்கிறோம். இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா. அமோனியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதுக்கு என்ன பாயிண்ட் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா C3V இஸ் த பாயிண்ட் குரூப். ஸோ அப்போது கம்ப்ளீட் செட்டப் இப்போது இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமெட்ரி ஆப்ரேஷன், 4 டைப் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இந்த 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹச்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனை ஆப்ரேஷன் அப்படின்றது. ஓகே.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் வந்து ஹச்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டர் வந்து ஹச்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஓகே சிமெட்ரி ஆப்ரேஷன் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதை கலெக்ஷன் ஆஃப் இந்த 4 ஆப்ரேஷனையும் ஒரு கலெக்டிவா சி டு பி பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா called as point group அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது by definition a complete set of symmetry operation possessed by an object. இந்த இடத்துல நம்ம மாலிகுல் எடுத்துக்கிறோம் which is defined as என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் வாட்டர் மாலிகுல் கொடுத்தோம், இதுக்கு வந்து C2V பாயிண்ட் குரூப். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டாகர்ட் எத்திலீன், ஓகேவா? ஸ்டாகர்ட் எத்திலீன் ஸ்டாகர்ட் ஈத்தீன் மாலிகுல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா D3D பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பாயிண்ட் குரூப். அந்த நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்டர்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஆர்டரை கரெக்ட், அதாவது எத்தனை சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அண்ட் பாயிண்ட் குரூப்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் குரூப் எடுத்துக்கும் போது இட்ஸ் சிம்பிளா தெரிஞ்சு, பட் டெஃபினேஷன்ஸ் பார்க்கும் போது நீங்க எக்ஸாம்பிள் எழுதும் போது வேற எழுதுங்க. பட் பாயிண்ட் குரூப்ஸ்னா என்னன்னா இட்ஸ் கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ அந்த ஆர்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் குரூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ், number of symmetry elements. ஓகேவா? ஸோ அதை என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஆர்டர். ஓகே, ஸோ அதோட சிம்பிளாக ஹச்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பாயிண்ட் குரூப்னா என்ன, ஆர்டர்னா என்ன, பை டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி கால்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ எத்தனை கிளாசிஃபிகேஷன் அண்ணா உங்க வாய்ஸே கேட்கலண்ணா. அண்ணா உங்க வாய்ஸே கேட்கலண்ணா. இந்த பாயிண்ட் குரூப்னா என்ன, ஆர்டர்னா என்னன்னு அது நடத்துற வரைக்கும் இருந்தீங்களாப்பா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதா? ஓகே, நான் ஃபஸ்ட்லாம் நடத்துகிறேன். ஸோ லிசன் பண்ணுங்க ப்ளீஸ். கிளாஸ் கட் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ இப்போ பாருங்க பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பை டெஃபினிஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகேவா? ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் வாட்டர் மாலிகுல். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் மாலிகுலை பொறுத்து எத்தனை சிமெட்ரி ஆப்ரேஷன் நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடென்டிக்கல்ன்ற ஆப்ரேஷன் நம்மளால பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்மா வி அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் இந்த சைக்ளிக் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பிரின்சிபல் ஆக்சஸ் இதுக்கு பாயிண்ட் இந்த ஆப்ரேஷன் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ரெப்ரசென்ட் அஸ் ஹச், அதாவது ஆர்டர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ் இருக்குல்லையே, இந்த ஓவரால் பாயிண்ட் குரூப்ஸை சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷனை சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2V பாயிண்ட் குரூப், அதாவது பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இந்த வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் நம்மளால பண்ண முடியும். இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனையும் நம்ம சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்றது. இப்போ C2B ஆப்ரேஷன் அப்படி C2B பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னா which consist of these 4 operations. அதாவது இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனை என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா ஆர்டர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா the number of symmetry elements, அதாவது symmetry operations which is referred as order அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். அது எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is denoted as H. ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வாட்டர் மாலிகல் அப்படின்னும் போது which is called as C2V பாயிண்ட் குரூப். அமோனியா அப்படின்னும் போது C3V பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டாகர்டு ஈத்தேன் மாலிகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா T3D பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட் குரூப்புக்கும் இப்போ C2V பாயிண்ட் குரூப்னா ஐடென்டிக்கல், 2 சிக்மா பிளேன் அண்ட் ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ். C3V பிளேன் C3V பாயிண்ட் குரூப் அப்படின்னா ஐடென்டிக்கல் பிளேன் வரும், பிளஸ் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி வரும், அதாவது சிக்மா பிளேன்ஸ் வரும், ஆஸ் வெல் அஸ் ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வரும். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னு C2V பாயிண்ட் குரூப் அப்படின்னா which consists of ஃபோர் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், அதாவது அதை வந்து ஆர்டர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஓவரால் சிமெட்ரி எலிமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஹச்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் குரூப் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் குரூப்ஸை ஓவராலாக 5 டைப்பா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ் அண்ட் ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பாயிண்ட் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ சிமெட்ரி 5 டைப்ஸ்ல வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப், ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லீனியர் பாயிண்ட் குரூப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சி டைப், அதாவது சி டைப் பாயிண்ட் குரூப், அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா எப்படி சொல்லிடுவாங்கன்னா சைக்ளிக் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் இஸ் டி பாயிண்ட் குரூப், அதாவது டைஹைட்ரல் பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, இதுல என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ இதுல குரூப்ஸ் ஒன்றுப்பா C1 பாயிண்ட் குரூப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CS பாயிண்ட் குரூப், CA பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ இது டீட்டெயிலா பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் என்ன இந்த கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன பாயிண்ட் குரூப் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? C1 பாயிண்ட் குரூப்பா இங்க பாருங்க. ஸோ C1 பாயிண்ட் குரூப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CS பாயிண்ட் குரூப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CI பாயிண்ட் குரூப். இந்த கேஸ் ஆஃப் லோவர் சிமெட்ரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் குரூப்ஸை வந்து 5 டைப்பா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப், ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ் அண்ட் 3 டைப் ஆஃப் அண்ட் 3 டைப்ஸ் இருக்கு. இப்போ லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ்ல என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா C1 பாயிண்ட் குரூப். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. C1 பாயிண்ட் குரூப். இப்போ C1 பாயிண்ட் குரூப் அப்படின்றது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். C1 என்ன, CS என்ன, பட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ ஹையர் சிமெட்ரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ல யார் யார் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெட்ராஹைட்ரல் பா. This is perfect tetrahedral, not all the tetrahedral. It's a perfect tetrahedral molecule. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா higher symmetry point groupsல வந்துரும். So and அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா octahedral, perfect octahedral molecule வந்து பாத்தீங்கன்னா which is also comes under higher symmetry point groups தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா third one icosahedral அப்படின்னு சொல்லுவாங்க, high H ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் லோவர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ் இது எல்லாமே டைரக்டா கொஸ்டின்ல கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ லோவர் சிமெட்ரினா அதில் என்னென்ன பாயிண்ட் குரூப்ஸ் வரும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஓகேவா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ லோவர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன டைப்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா C1 பாயிண்ட் குரூப், CS பாயிண்ட் குரூப் அண்ட் CI பாயிண்ட் குரூப். அண்ட் ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் பாயிண்ட் குரூப், ஆக்டாஹைட்ரல் பாயிண்ட் குரூப், இக்வசாஹைட்ரல் பாயிண்ட் குரூப். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் டெட்ராஹைட்ரல் இதுல எவ்வளவு ஆர்டர் வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆர்டர்ன்றது ஹச்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். டெட்ராஹைட்ரல் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து 24. அதாவது 24 டிஃபரெண்ட் 24 சிமெட்ரி ஆபரேஷனை நம்மளால இந்த டெட்ராஹைட்ரல் மாலிகுல்ல பண்ண முடியும். ஸோ அதான் ஆர்டர் ஹச்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ ஆக்டாஹைட்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்படியே டபுள் ஆகும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 48 சிமெட்ரி ஆபரேஷன், அதாவது டோட்டல் சிமெட்ரி ஆபரேஷனை நம்ம ஆர்டர்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே. ஸோ எக்கோசைட்ல பொறுத்த வரைக்கும் H ஈக்குவல் டு 120 ஆபரேஷன். ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவர் சிமெட்ரியில C1 பாயிண்ட் குரூப், CS பாயிண்ட் குரூப், CI பாயிண்ட் குரூப். டெட்ராஹைட்ரல பொறுத்த ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ல டெட்ராஹைட்ரல் பாயிண்ட் குரூப், ஆக்டாஹைட்ரல் பாயிண்ட் குரூப், இக்வசாஹைட்ரல் பாயிண்ட் குரூப். அதோட ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோவர் சிமெட்ரி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த லோவர் சிமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ்ல கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ ஸ்பேஸ் இல்லை, நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப். இந்த லோவர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா C1 பாயிண்ட் குரூப், CS பாயிண்ட் குரூப் அண்ட் CI பாயிண்ட் குரூப். இது என்னன்னு சொல்லி சிம்பிளா இப்போ டெஃபினேஷன் கொடுத்துறேன் பாருங்க. சிம்பிளா C1 பாயிண்ட் குரூப். C1 பாயிண்ட் குரூப்னா வந்து பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இதுல ஆர்டர் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஒன்று தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆபரேஷன் மட்டும் தான் இருக்கும். அதாவது ஐடென்டிக்கல் ஆபரேஷன் மட்டும் தான் இதுல இந்த C பாயிண்ட் குரூப், C1 பாயிண்ட் குரூப்ல இருக்கும். அதுல வேற எந்த ஆபரேஷனும் பண்ண முடியாது. நீங்க வந்து அது பிளேனை பாஸ் பண்ண முடியாது, பிரின்சிபல் ஆக்சஸ் பிரின்சிபல் ரொட்டேஷன் ப்ராப்பர் ரொட்டேஷன் பண்ண முடியாது, இன்ப்ராப்பர் ரொட்டேஷன் பண்ண முடியாது, இன்வர்ஷன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ CS பாயிண்ட் குரூப் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஐடென்டிக்கல்ன்ற ஒரு ஆபரேஷன் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மிரர் பிளேன் நம்மளால பாஸ் பண்ண முடியும் சிஎஸ் பாயிண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் CI பாயிண்ட் குரூப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல் பிளஸ் இன்வர்ஷன் ஆபரேஷன் மட்டும் தான் இருக்கும். இது எல்லாமே எக்ஸாம்பிள் பின்னாடி டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ லோவர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப். ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல் and icosahedral. ஓகேவா. so high symmetry point group, high symmetry point groups பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா so first one is tetrahedral part. so tetrahedral, octahedral and icosahedral. ஓகே. so இது நமக்கு டவுட் கிடையாது. ஸோ இப்போ தேர்ட் என்ன அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் பாயிண்ட் குரூப். லீனியர் ஈஸி தான். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த கேட்டகரின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்மளால ஒரு மாலிகுலுக்கு பாயிண்ட் குரூப்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ லீனியர் பாயிண்ட் குரூப். லீனியர் பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குப்பா. ஸோ லீனியர் பாயிண்ட் குரூப் அப்படின்னும் போது ஸோ எப்படின்னா அதை வந்து சிமெட்ரி மாலிகுல்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரி மாலிகுல். ஓகேவா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரி மாலிகுல். ஓகேவா. சிமெட்ரி மாலிகுல், ஏசிமெட்ரி மாலிகுல். ஓகே.
ஸோ இப்போ இதுல எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிமெட்ரி மாலிகல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏபி டைப் என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்கப்பா. ஸோ இதுல லீனியர் பாயிண்ட் குரூப்ல 2 டிஃபரெண்டா நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமெட்ரி மாலிகுல்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ லீனியர் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் குரூப்ஸ் எப்படி இருக்கும், சரி மாலிகுல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லீனியரா தான்ப்பா இருக்கும். ஸோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு CO2. ஓகேவா? ஸோ இப்போ CO2 எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா CO2, ரைட்? ஸோ இப்போ இதுல வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த பக்கம் ஆக்சிஜன், இந்த பக்கம் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த பக்கமும் ஆக்சிஜன். பட் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா HCl மாலிகுல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் பாயிண்ட் குரூப்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கேசஸ்ல ஓகேவா, ஸோ அதாவது சென்ட்ரு மாலிகுல் அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் குரூப்ஸ்ல, சரி இந்த மாதிரி டைப் மாலிகுல், எக்ஸாம்பிளுக்கு CO2 மாலிகுல். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாயிண்ட் குரூப்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட பாயிண்ட் குரூப் D infinitive H. என்னது? D infinitive H. பட் இந்த கேஸ் ஆஃப் AB டைப், அதாவது டிஃபரெண்ட் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இதோட பாயிண்ட் குரூப் என்னன்னா C infinitive V. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, infinitive V. என்னன்னா பாயிண்ட் குரூப் D infinitive part, infinitive H பாயிண்ட் குரூப். இந்த மாதிரி கேசஸ், அதாவது ABC டைப், இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா C infinitive is the point group. ஓகேவா? C infinitive V is the point group. இது ஏன்றத நான் பின்னாடி சொல்றேன், உங்களுக்கு புரியும். அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இதுல D infinitive வச்சு இதுல C infinitive வச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேன் தான் டிஃப்ரெண்ட். இதுல பிளேன் வந்து பாஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பிளேன் நம்ம பாஸ் பண்றோம், அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா போகும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்ற கேஸ்ல நமக்கு என்னது D infinitive H பார்க்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் HCl நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பிளேன் ஆஃப் சிமெட்ரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேரலா போகும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகும். ஸோ அப்படி இருக்குன்ற கேஸ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா D infinitive H பார், அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. இதை ஒவ்வொன்றுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாவே புரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கிளாசிஃபிகேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாயிண்ட் குரூப், என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா C பாயிண்ட் குரூப் அப்படின்னு இருக்கும். ஓகே, C பாயிண்ட் குரூப். ஓகேவா? C பாயிண்ட் குரூப் அப்படின்னும் போது ஒன்றும் கிடையாது, இந்த கேஸ்ல சைக்ளிக் பாயிண்ட் குரூப்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இந்த கேஸ்ல Cn இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த கேசஸ்ல Cn is the principal axis. Cn is the principal axis. Okay, so but in the case la Cn is the principal axis, but என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 perpendicular to the C2 axis. அதாவது number of perpendicular axis இருக்குல்ல, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா number of perpendicular C2 axis, அதாவது C2 axis வந்து பாத்தீங்கன்னா principal axisக்கு பர்பண்டிகுலரா இருக்காது, அதாவது 0 perpendicular C2 axis. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் டைப் என்னன்னா D பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ D பாயிண்ட் குரூப்
D point group. இந்த கேசஸ்லயும் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம். Cn is the principal axis. Cn is the principal axis. இந்த கேஸ்ல நமக்கு Cn is the principal axis. But என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா n C2 அதாவது C2 axis இருக்கும், perpendicular C2 axis. இப்போ ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஒரு மாலிகுலுக்கு C3 வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னும் போது C3 இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஒரு மாலிகுலுக்கு லிஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, பிரின்சிபல் ஆக்சிஸா இருக்கு அப்படின்றான். ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஒரு மாலிகுல்ல C3 இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே மாலிகுல்ல 3 C2 ஆக்சிஸ் பர்பெண்டிகுலரா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாலிகுல்ல C3 இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதான் இங்க கொடுத்திருக்கேன் Cn பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே மாலிகுல்ல 3 C2 ஆக்சிஸ், 3 C2 axis, not a C3 axis, 3 C2 axis which should be perpendicular to the principal axis. இந்த perpendicular to the அதாவது C3 axisக்கு இருந்துச்சுன்னா அது வந்து D point groupsல வந்துரும்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எதுல வந்துரும்? D point groupsல வந்துரும். இதே ஒரு மாலிகுலை பொறுத்த வரைக்கும் இங்க நான் கொடுத்துறேன். இப்போ ஒரு மாலிகுலை பொறுத்த வரைக்கும் C3 is the principal axisனு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாலிகுல்ல number of C2 axis, அதாவது C2 axis வந்து 0வா இருக்கு, அதாவது number of C2 axis 0வா இருக்கு and it should be perpendicular to the principal axis அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா C type of point group. அதை நான் இப்படி மாத்தி எழுதிட்டேன், இப்படி எழுதிடுறேன். ஸோ இப்போ என்ன, ஸோ இப்போ இந்த இடத்துல 3 C2 axis perpendicular to the principal axis அப்படின்னா அந்த D point groupனு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல 0 C2 axis, 0 C2 அதாவது எந்த ஒரு C2 axisம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்காது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதுதான் 5 டிஃபரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னும் போது C1, CS and CA. ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப் அப்படின்னும் போது டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல், ஈக்வோஹைட்ரல். அண்ட் லீனியர் பாயிண்ட் குரூப் அப்படின்னும் போது 2 டைப் வரும், அதாவது ரெண்டுமே ஏபி டைப் அண்ட் AB2 டைப். இது வந்து பாத்தீங்கன்னா ABC டைப் மாடல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சி பாயிண்ட் குரூப். Cn இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா சி பாயிண்ட் குரூப், அதாவது சைக்ளிக் பாயிண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா Cn இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ், பட் அலாங் வித் தட் ஸோ இப்போ C3 அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன 3ன்னு கன்சிடர் பண்ணுவோம். 3 C2 ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா D பாயிண்ட் குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் மட்டும் சொன்னதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும், பட் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. மாலிகுலர் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும், ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து பார்க்குறோம் அப்படின்னா லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப். ஓகே, first one low symmetry point group. Okay, so if a low symmetry point group, low symmetry point group இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா these point groups contain one or two part. நல்லா புரிஞ்சுக்கோங்க. So this symmetry operation, அதாவது lower symmetryல point groups என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா this point group contain one or two symmetry operation தான், அதுக்கு மேல symmetry operations இருக்காது. ஓகேவா?
So one or two symmetry operations. Okay. So the major important நமக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் 1 or 2 பாயிண்ட் குரூப்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ். இதுல நமக்கு தெரியும் நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C1 பாயிண்ட் குரூப். நல்லா பாருங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் C1 பாயிண்ட் குரூப் இல்லையா. C1 பாயிண்ட் குரூப் அப்படின்னும் போது இதுல ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் தான்ப்பா. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இட் இஸ் ஐடென்டிக்கல். ஓகேவா. அதாவது H should be 1 அப்படி இருந்துச்சுன்னா எழுதலாமா. இப்போ C1 பாயிண்ட் குரூப் இதுல வந்து ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிக்கல். இதோட ஆர்டர் ஓகே. ஸோ இதோட ஆர்டர் என்ன ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் இருக்கிறதுனால இதோட ஆர்டர் H ஈக்குவல் டு 1 தான் ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோவர் சிமெட்ரி ஆப்ரேஷன் இதுல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு சரி அதே போல செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் பாயிண்ட் குரூப் இல்லையா. செகண்ட் டைப் வந்து என்னன்னா சிஎஸ் பாயிண்ட் குரூப். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன் பாசிபிள்னா ஐடென்டிக்கல் பிளஸ் ஒரு சிக்மா ஹெச் பிளேன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐடென்டிக்கல் ஒரு சிக்மா ஹெச் பிளேன் மட்டும் தான் பாசிபிள். அதாவது ஒரு பிளேன் மட்டும் தான் பாசிபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இதோட ஆர்டர் என்னப்பா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட ஆர்டர் என்னவா இருக்கும். இப்போ C1 பாயிண்ட் குரூப்ல ஒரே ஒரு ஸோ அப்போ இதுக்கு ஆர்டர் என்னன்னா 2. ஏன்னா ரெண்டு ஆப்ரேஷன் இங்க ஐடென்டிக்கல்ன்ற ஒரு ஆப்ரேஷன் ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி H ஈக்குவல் டு 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CI பாயிண்ட் குரூப். CI பாயிண்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன் பாசிபிள்னா ஐடென்டிக்கல் பிளஸ் இன்வர்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ இந்த கேஸ்ல ஆர்டர் ஷுட் பி 2. அப்போ H ஈக்குவல் டு 2 பா இதுல. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்ப்போம். லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்பா. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா கார்பன் ஹைட்ரஜன். இங்க பாருங்க. ஸோ ஒரு C1 பாயிண்ட் குரூப் இது எந்த மாலிகுலுக்கெல்லாம் அப்பியர் ஆகும். அதாவது எந்த மாலிகுலுக்கெல்லாம் C1 பாயிண்ட் குரூப் வரும்னு கேட்டீங்கன்னா ஸோ தோஸ் ஹூ ஆர் கண்டைன் கைரல் கார்பன். கைரல் கார்பன் நமக்கு நல்லாவே தெரியும். த கார்பன் விச் இஸ் கண்டைன் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைரல் கார்பன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கண்டைன் C1 பாயிண்ட் குரூப். இதுல நீங்க வேற எந்த சிமெட்ரி ஆபரேஷனும் பண்ண முடியாது. வேற ஏதாவது சிமெட்ரி ஆபரேஷன் பாசிபிளா. ஏதாவது பாசிபிளா இருந்தா சொல்லுங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல ஏதாவது வேற சிமெட்ரி ஆபரேஷன் பாசிபிளா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதர் தென் ஐடென்டிக்கல். ஓகேவா. எஸ். ஸோ நம்ம இதுல ரொட்டேஷன் பண்ணாலே 360 ரொட்டேஷன் பண்றோம். அதாவது என்னன்னா ஐடென்டிக்கல் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் மட்டும் தான் இதுல இருக்கும். அதாவது டூ நத்திங் ஆபரேஷன் நம்ம அப்பயே சொல்லியிருக்கோம். ஐடென்டிக்கல் அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்கோம்னா டூ நத்திங் ஆபரேஷன். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதர் தென் ஐடென்டிக்கல் ஆபரேஷன் நம்மளால இதுல வேற எந்த ஆபரேஷனும் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த கைரல் சென்டர். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைரல். ஓகேவா. ஸோ இந்த கைரல் சென்டர் வச்சிருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா the point group which is C1 point group அதாவது lower symmetry point groupல வந்திருக்கும். ஓகே. அதுல ஆர்டர் 1. அப்ப அந்த ஒன் ஆர்டர்னா அது என்ன ஆபரேஷன் பண்ணுவோம் ஐடென்டிக்கல்ன்ற ஆபரேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா CS பாயிண்ட் குரூப். இந்த CS பாயிண்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் பாயிண்ட் குரூப். சிஎஸ் பாயிண்ட் குரூப்ல ஆர்டர் வந்து நமக்கு 2. என்ன ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா ஐடென்டிக்கல் பிளஸ் ஒரு பிளேன் பாத். இதுல பிளேன் எப்படி பாஸ் ஆகும்? இது ஒரு பிளேனார் மாலிகல். அப்ப இதுல நமக்கு பிளேன் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இப்படின்னு ஒரு பிளேன் வைக்கலாமா? இந்த மாலிகல் பிளேனார் தானே, கரெக்டா? இந்த மாலிகல் இஸ் a planar molecule, right? ஸோ இப்போ இந்த மாலிகலை அப்படியே கட் பண்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 மாலிகளையும் இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ஒரு முறை பிளேன் எடுத்தது. இப்போ இது பிளேனார் மாலிகல், அதாவது பிளேனார மாலிகலா தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இந்த பிளேனை நான் என்ன பண்றேன், இங்க இருந்து எடுத்துட்டு வந்து இந்த மாலிகலை கட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 4 மாலிகல் என்ன ஆகும், கட் ஆகும், அதாவது ஈக்குவலா கட் ஆகும், ரைட்? ஸோ அப்படி கட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மிரர் பிளேன் பாசிபிள். என்னது, இந்த சிக்மா சம் புக்ஸ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்மா ஹல்சன் ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. சம் புக்ல மிரர் பிளேன் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிரர் பிளேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுல பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் இருந்தா தான் நம்ம சிக்மா ஹச்சுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும். பட் சிக்மா ஹச்சும் கொடுத்துருக்காங்க சில புக்ஸ்ல, ஓகேவா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரர் பிளேன், ஒரு ஐடென்டிக்கல் பிளேன், 2 மட்டும் தான் இருக்கு, ஓகேவா? ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் குரூப் which is considered as சிஎஸ் பாயிண்ட் குரூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் குரூப் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்படி ஒரு பிளேனை பாஸ் பண்றோம்ப்பா, கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, இந்த பிளேன் என்ன பண்ணுது, இந்த ஹோல் மாலிகுல், இந்த 4 சாரி இந்த ஃபுல்லா இந்த மாலிகுலை ஃபுல்லாமே அப்படியே கட் பண்ணிட்டு போகுதுப்பா. ஸோ எப்படி ஒரு பிளேன் என்னால பாஸ் பண்ண முடியும், ரைட்? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஐ பாயிண்ட் குரூப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் சிஐ பாயிண்ட் குரூப். இதுல ஐடென்டிக்கல் பிளஸ் இன்வர்ஷன்ன்றதை மட்டும் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு ஃப்ளோரின், இந்த இடத்துல ஒரு குளோரின். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோரின், ஸோ இந்த இடத்துல ஒரு குளோரின், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாலிகல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் அ பிளேனர் மாலிகல், ஓகேவா? ஸோ இது பிளேனர் மாலிகல் கிடையாது. அதனால நமக்கு சிக்மா ஆச்சு, அதாவது மிரர் பிளேன் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஐடென்டிக்கல் எல்லாத்துலையும் இருக்கும். ஐடென்டிக்கல் நமக்கு தெரியும், இதில் ஐடென்டிக்கல். ஸோ இதில் ஐடென்டிக்கல் ப்ளஸ் இது ஒரு சிக்மா ஹச் பிளேன் தான், ஓகே? ஸோ ஐடென்டிக்கல் எல்லா மாலிகலுக்கும் நமக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் இஸ் ப்ரெசன்ட், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இன்வர்ஷன் என்னது, இந்த பக்கம் குளோரின் ஃப்ரண்ட் சைடில் இருக்கு, இது வந்து பேக் சைடில் இருக்கு. ஆக்சுவலாக அந்த நம்ம 3Dல போடுவோம் இல்லையா, ஸோ இந்த அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகே? இதெல்லாம் எக்ஸாக்டாக வரல. வெஜ் பாண்ட் டேஷ் பாண்ட்ல சொல்லி நம்ம 3Dல போடுவோம் இல்லையா, ஸோ அந்த பாண்ட் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து டேஷ் பாண்ட், ஓகே? ஸோ இது வந்து டேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகல்ல வந்து பார்த்தீங்கன்னா there is inversion is present, ஓகேவா? இன்வர்ஷன் அப்படிங்கிற போது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த மாலிகல், இன்வர்ஷனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த மாலிகல் நமக்கு என்ன இருக்கணும், ஸோ த ஈக்குவல் மாலிகல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஆப்போசிட் டிஸ்டன்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அண்ட் ஃப்ளூரின் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்போ இந்த மாலிகல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் அண்ட் ஐடென்டிட்டி ஒன்லி பாசிபிள். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாயிண்ட் குரூப் என்னவோ சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க, சி இஸ் த பாயிண்ட் குரூப். இது எல்லாருக்கும் புரியுதாப்பா? இது வரைக்கும் யாருக்கா டவுட்? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ லோவர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ்னா என்ன? ஸோ இப்போ லோவர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ்ல மொத்தம் த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஸோ என்னது, C1 பாயிண்ட் குரூப், சிஎஸ் பாயிண்ட் குரூப், சிஐ பாயிண்ட் குரூப். C1 பாயிண்ட் குரூப்ன்றது போது ஐடென்டிக்கல் மட்டும்தான், வேற எதுவுமே நம்மளால அங்கே பாஸ் பண்ண முடியாது. அண்ட் சிஐ பாயிண்ட் குரூப், சிஎஸ் பாயிண்ட் குரூப் அப்படின்னா ஒரு பிளேனும் ஒரு ஐடென்டிக்கல் மட்டும்தான் பாசிபிள். அண்ட் சிஐ பாயிண்ட் குரூப்னா ஒரு ஐடென்டிக்கல் ஒரு இன்வர்ஷன் இஸ் பாசிபிள். புரியுதாப்பா?
இதுல யாருக்காவது டவுட் ப்ளீஸ் இருந்தா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் குரூப் தியரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாம நீங்க அந்த பாயிண்ட் குரூப் பக்கமும் வர முடியாது. தென் அதுக்கப்புறம் டேபிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த டேபிள்ஸ் ரெடியூசிபிள், இரெடியூசிபிள் அந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அந்த டேபிளில் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ அதெல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அங்கேயே போக முடியும். ஸோ இதில் புரியலைன்னா ப்ளீஸ் கேளுங்க. ஓகே, இல்லை டவுட் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபர்தராக மூவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன டவுட் இருப்பா? நோ டவுட் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சிமெட்ரி பாயிண்ட் குரூப். செகண்ட் டைம் ஹையர் சிமெட்ரி பாயிண்ட். இது ஈஸி. ஓகே, ஸோ இதில் டேரெக்டாகவே நம்ம கொடுத்துட்டோம் லோவர் சிமெட்ரி ஹையர் சிமெட்ரி அப்படின்னும் போது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் சிமெட்ரி மாலிகல்ஸ் அப்படின்னும் போது the point groups contain many symmetry operations. இதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா these point groups contains many symmetry operations. ஓகேவா? ஸோ அதாவது 1 or 2, அதாவது ஆர்டர் 1 or 2 இருந்துச்சுன்னா அது லோவர் சிமெட்ரி. அதுக்கு மேலே நமக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னு அப்படின்னா அது ஹையர் சிமெட்ரி. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல ஹையர் சிமெட்ரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே எக்ஸாம்பிள் தான்ப்பா. ஒன்று என்னன்னா டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல், இக்ஸோசாஹைட்ரல். ஓகேவா? டெட்ராஹைட்ரல் மாலிகல் அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டெட்ராஹைட்ரல் மாலிகல். டெட்ராஹைட்ரல். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆர்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெட்ராஹைட்ரல் ஆர்டர், இதுல ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா H = 24. மொத்தம் 24 ஆப்ரேஷன் நம்ம இதில் பண்ண முடியும் டெட்ராஹைட்ரல் மாலிகுலை பொறுத்த வரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெட்ராஹைட்ரல் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணலாம்னா ஓவராலாக 24 ஆப்ரேஷன் நம்மளால பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் எக்ஸாம்பிள் ஆஸ் யூசுவல் தான். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் மாலிகுல் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே மீத்தேன். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்ட் டெட்ராஹைட்ரல் இல்லையா? டெட்ராஹைட்ரல் மாலிகுல் இதுல மொத்தம் 24 ஆப்ரேஷன். அப்ப என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிக்கல் பார்ட். ஸோ ஐடென்டிக்கல் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஐடென்டிக்கல் இஸ் ப்ரெசன்ட் பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8C3 molecule, C3, okay, so 8,3C3 axis, 8C3 rotation நம்மளால பண்ண முடியும் and 3C2 rotation நம்மளால பண்ண முடியும் plus 6S4, okay, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6S4 axis plus 6 sigma D plane இதில் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ இது ஓவராலாக நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஓவராலாக கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னா H = 24 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல டெட்ராஹைட்ரலை பொறுத்த வரைக்கும் ஸோ மொத்தம் எத்தனை C3 ஆக்சிஸ் இருக்கு, எத்தனை C3 ரொட்டேஷன் பண்ண முடியும்,
எத்தனை C2 ரொட்டேஷன் பண்ண முடியும் அண்ட் S4 ரொட்டேஷன் எவ்வளோ சிக்மா டி ரொட்டேஷன் பண்ண முடியும், அதாவது சிக்மா டி எவ்வளோ சிக்மா டி பிளேன் பாசிபிள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹையர் சிமெட்ரியில வந்து டெட்ராஹைட்ரல், ஆக்டாஹைட்ரல், இக்வோசாஹைட்ரல். டெட்ராஹைட்ரலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 சிமெட்ரி ஆபரேஷன் பண்ண முடியாது, அதாவது ஆர்டர் ஈக்குவல் டு 24. அப்ப என்னென்ன எலமெண்ட் சிமெட்ரி ஆபரேஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, டைரக்டாவே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இஃப் பாசிபிள் நான் அந்த 3D ஸ்ட்ரக்சரை வந்து போட்டுட்டு, அதாவது 3D டயக்ராம்ல இந்த டெட்ராஹைட்ரலுக்கு எப்படி 8C3 ஆக்சிஸ், எப்படி வந்து பாத்தீங்கன்னா 6S4 ஆக்சிஸ் அண்ட் 6 சிக்மா டி ஆக்சிஸ் அப்படின்றத நான் 3D டயக்ராம்ல காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்டாஹைட்ரல். செகண்ட் டைப் என்னன்னா இதுலயே செகண்ட் டைப் ஆக்டாஹைட்ரல். ஓகேவா? ஸோ ஆக்டாஹைட்ரலை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து அப்படியே நமக்கு டபுள் ஆகும். ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து டெட்ராஹைட்ரல் இருந்து டபுளாக நமக்கு வந்துடும். ஸோ இதில் ஆர்டர் அதாவது equal to 48. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் மாலிகுல் தான். ஸோ SF6. ஸோ SF6 அப்படின்னும் போது ஆக்டாஹைட்ரல் நமக்கு வரும் இல்லையா? SF6 is perfect octet. ஸோ இதுக்கு இது ஹையர் சிமெட்ரியா இருக்கிறதுனால இதில் ட்ராப் பண்ண முடியாதுப்பா. ஸோ அதனால நான் வந்து 3D டயக்ராம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஆர்டர் H ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 48. அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் மொத்தம் ஒரு ஐடென்டிக்கல். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8C3 ரொட்டேஷன் நம்மளால பண்ண முடியும். 8C3 ரொட்டேஷன் and 6C2 rotation. Okay, so 8C3 rotation, 6C2 rotation plus 6C4 rotation. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6C4 rotation plus 3C2 rotation. இது எல்லாமே ரொட்டேஷன் வந்து சரியா? ஸோ இது இல்லாம அடிஷ்னலா ஒரு இன்வர்ஷன். நமக்கு தெரியும், நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் இதுல எக்ஸாம்பிள் இன்வர்ஷன். அப்போ ஸோ ஆக்டாஹைட்ரலுக்கு எப்பயுமே நமக்கு என்ன இருக்கும்? ஸோ இன்வர்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6S4 ஓகேவா, இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் இருக்கும். ப்ளஸ் 8S6 இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் ப்ளஸ் 3 சிக்மா ஹச் பிளேன் இருக்கு, ப்ளஸ் 6 சிக்மா டி பிளேன் இருக்கும். ஓவராலாக நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 48 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹையர் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டைரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க as per ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டர் எவ்வளோ ஆர்டர்னு கேட்பாங்க அண்ட் எவ்வளோ சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இந்த இது இருக்கு இல்லையா, 8C3 and 6C2, இது வந்து டைரெக்டாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 3D டயக்ராமில் நான் உங்களுக்கு எப்படி இந்த பிளேன்ஸ்லாம் பாசிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் SF6 சரியா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் லாஸ்ட் ஒன் இக்வோசாஹைட்ரல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IH அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்? இக்வோசாஹைட்ரல். பிகாஸ் இதுக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இக்வோசாஹைட்ரல் ஆர்டர் வந்து அதாவது 120 பா. ஆர்டர் வந்து 120 இக்வோசாஹைட்ரலை பொறுத்த வரைக்கும். அதாவது 120 சிமெட்ரி ஆப்ரேஷன் நம்மளால பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 120 சிமெட்ரி ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 180 சிமெட்ரி ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஐடென்டிக்கல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ளஸ்
12 C5 axis, 12 C5 rotation, 12 C5 rotation அதாவது ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அது வந்து வேற டேர்ம்ஸ்லையும் நம்ம எழுதலாம், பட் திஸ் இஸ் டீட்டெயில். ஸோ அடுத்தது 20 C3 ரொட்டேஷன் ப்ளஸ் 15 C2 ரொட்டேஷன், ஒரு இன்வர்ஷன் இருக்கு. அலாங் வித் தட் ஒரு 12 S10, S10 போது இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் இல்லையா? ஸோ 12 அதே போல S10 cube rotation plus 20 S6 operation plus 15 sigma operation. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 120. இப்போ இது எதில் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் சிமெட்ரி. இந்த பாப்புலர் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா C60 C60 660 கார்பன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இக்வசைடலுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் பா. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் நம்ம இது எப்படி எழுதலாம் என்னன்னா எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 C5 rotation but 24 S10 rotation. S10 rotation. So 20 C3 rotation, 20 S6 rotation, 15 C2 rotation, 15 sigma rotation plus ஒரு inversion. இது வந்து சிம்பிளாகவும் எழுதிக்கலாம். ஓகேவா? பட் எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சு. ஓகேவா? இக்வசைடல் அப்படின்னு நமக்கு சரியா? இது வந்து டைரக்டாக தான், இது வந்து டைரக்டாக தான். ஸோ எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் சொல்லிட்டு இது ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் எப்படி ஆப்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நான் 3Dயில் காட்டுறேன். ஓகேவா? இப்போ செகண்ட் அடுத்த டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லீனியர் ரொட்டேஷன். ஸோ லீனியர் பாயிண்ட். அடுத்து வந்து லீனியர் பாயிண்ட் குரூப்ஸ். இந்த லீனியர் பாயிண்ட் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தேர்ட் டைப் என்னன்னு லீனியர் பாயிண்ட் குரூப் இல்லையா? லீனியர் பாயிண்ட் இந்த ஒரு நிமிஷம். லீனியர். So the linear point group. இந்த லீனியர் பாயிண்ட் குரூப்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லீனியர் பாயிண்ட் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் குரூப்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ என்ன அப்படின்னா C infinite B, C infinite B. Okay. So and another one பார்த்தீங்கன்னா D infinite H. Okay. C infinite V and D infinite H. இது வந்து பார்த்தீங்கன்னா this is for symmetry molecule. Okay. Symmetry. This is for symmetry. இதுல என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து
HCN எடுத்துக்கிறேன். HCN எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ட்ரிபிள் பாண்ட். இங்கே ஒரு ஹைட்ரஜன். இங்கே பாருங்க. ஸோ இப்போ சிமெட்ரி மாலிகல் அப்படின்னும் போது, ஸோ இப்போ இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரி மாலிகல். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் ஆக்சஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ணுவோம், இதில் பிரின்சிபல் ஆக்சஸ் எப்படி போகும் பாருங்க. ஸோ இதில் பிரின்சிபல் ஆக்சஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக போகும் இல்லையா? இங்கே பாருங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ் இப்படி போகும். கரெக்டா? பிரின்சிபல் ஆக்சஸ் இப்படி போகும். ஸோ இப்படி போகும்போது இன்ஃபைனைட் டைம் நம்ம எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு அதே தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அது இன்ஃபினைட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது சி இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லி பிளேன் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் இந்த லீனியர் வழி. ஓகே, இது லீனியர் மாலிகுல் தானே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சி இன்ஃபினைட் இஸ் த பாயிண்ட் குரூப். சரி, பிரின்சிபல் ஆக்சஸ் சி இன்ஃபினைட் இஸ் த பாயிண்ட் குரூப். ஏன்னா லீனியராக தான் இருக்குது. நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அன்லிமிட்டெட் டைம். ஓகேவா? ஸோ அன்லிமிட்டெட் டைம் நம்ம பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சி இன்ஃபினைட் டைம், அதாவது இன்ஃபினைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பட் என்ன டிஃப்ரெண்ட் டி இன்ஃபினைட் ஹச்சுக்கும் சி இன்ஃபினைட் விக்கும்? இப்போ இதில் வந்து நான் பிளேனை பாஸ் பண்ணுறேன். பிளேன்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்கே போகுது. ஸோ இப்போ இதில் நான் பிளேனை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே parallel to the principal axis. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னதுன்னா parallel to the principal axis. பிரின்சிபல் ஆக்சிஸ் போகுது. நல்லா பிரின்சிபல் ஆக்சிஸ் இப்படி போகுது. ஸோ இங்கே பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் இப்படி போகுது. அதுக்கு பேரலாக தான் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய இந்த பிளேன் லீனியர் பிளேனாக தான் போகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரா நம்மளால என்ன பண்ண முடியும், பிளேனை வைக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலரா பிளேன் வைக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் parallel to the principal axis. அதனால சிக்மா பி பா. ஓகே, ஸோ இது என்னது சிக்மா பி பிளேன். ஓகே, பட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஹச் பிளேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த கேஸ்ல டி இன்ஃபினைட் ஹச்ன்றது பாயிண்ட் குரூப், இந்த கேஸ்ல பேரலலா இருக்கிறதுனால சி இன்ஃபினைட் பின்றது பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் டைமிங்கிறதுனால இதுக்கு நமக்கு ஆர்டர் ஸ்பெசிஃபிக்காக இல்லைப்பா. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் டைம் அப்படி இருக்கிறதுனால நமக்கு இதில் ஆர்டர் கிடையாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் சிம்பிளா சொன்னா சொல்லு. ஸோ the unsymmetrical linear molecule பா. unsymmetrical linear molecule. unsymmetrical linear molecule எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிகாஸ் பேரலா தான் போகும் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பிளேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் லீனியர் மாலிகுல். எனி டவுட்? புரியுதா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, சோ இப்போ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா
சைக்ளிக் பாயிண்ட் குரூப் அதாவது சி பாயிண்ட் குரூப் அண்ட் டி பாயிண்ட் குரூப் அதாவது டைஹைட்ரல் பாயிண்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் அண்ட் ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? So fourth type, cyclic point group. Sorry, C point. ஓகேவா? சி பாயிண்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட். ஓகேவா? சி 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 பாயிண்ட் குரூப் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கு, த்ரீ டைப்ஸ் இருக்குப்பா. ஸோ என்னன்னா சிஎன், சிஎன்பி அண்ட் சிஎன்ஹெச். சிஎன் பாயிண்ட் குரூப், சிஎன்பி பாயிண்ட் குரூப். கேப்ஸ் பா நல்லா புரிஞ்சுக்கும். ஸ்மால்ல எழுதுற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் கேப்ஸ் சிஎன் பாயிண்ட் குரூப், சிஎன்பி பாயிண்ட் குரூப். இது வந்து ஸ்மால் தான். ஓகே, சிஎன்பி பாயிண்ட் குரூப். சி மட்டும் தான் கேப்ஸ்ல நமக்கு. சிஎன்ஹெச் பாயிண்ட் குரூப். த்ரீ டைப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சி பாயிண்ட் குரூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் என்னன்னா சிஎன் பாயிண்ட் குரூப், சிஎன் பாயிண்ட் குரூப், சிஎன்பி பாயிண்ட் குரூப் அண்ட் சிஎன்ஹெச் பாயிண்ட் குரூப். ஓகேவா? இந்த சிஎன் பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிஎன் பாயிண்ட் குரூப் இதுல வந்து ஆர்டர். ஓகேவா? ஸோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா h இருக்கு இல்லையா, which is equal to n. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிஎன் பாயிண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்டர் h equal to n பா. பட் இந்த ரெண்டு கேஸ் இருக்கு இல்லையா, சிஎன்பி அண்ட் சிஎன்ஹெச், இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎன்பி அண்ட் சிஎன்ஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஈக்குவல் டு ஓகே, ஸோ h ஈக்குவல் டு 2 into n. நல்லா புரிஞ்சுக்கோங்க. h ஈக்குவல் டு 2 into n. இப்போ n லெட்ஸ் இந்த சிஎன்பி பாயிண்ட் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ C2B is the point group. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு C2 is the point group. அப்போ ஆர்டர் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 2 into 2 உங்களுக்கு 4. அத நம்ம எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஏதாவது டவுட் அப்பா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், கைப்பற்று. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ இப்போ சிஎன்பி பாயிண்ட் குரூப் அப்படின்னும் போது இதுல ஆர்டர் 2 into n. அப்போ C2V பாயிண்ட் குரூப்னா ஆர்டர் உங்களுக்கு என்ன வந்துடும்? 4 வந்துடும். இப்போ C3V பாயிண்ட் குரூப் அப்படின்னா ஆர்டர் உங்களுக்கு என்ன வந்துடும்? 6 வந்துடும். இப்போ அதே போல CNH அப்படின்னும் போது அந்த இடத்துலயும் ஆர்டர் என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2n is the order. ஓகேவா? ஸோ இதுல யாருக்கா டவுட் இருக்கா? புரியலன்னா கேளுங்க ப்ளீஸ். ஸோ இதுல யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சிஎன் பாயிண்ட் குரூப்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம். One minute wait பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்
இப்போ சிஎன் பாயிண்ட் குரூப்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரின்சிபல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். தேர் இஸ் நோ மிரர் பிளேன். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மிரர் பிளேனும் இருக்காது, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C2 இஸ் த பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ இதில் என்னென்ன பிளேன்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐடென்டிக்கல் ப்ளஸ் C2 இஸ் த ரெண்டு குரூப் மட்டும் தான் பாசிபிள். அப்போ இதில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஈக்குவல் டு 2 தான்ப்பா. ஏன்னா C2 இஸ் த பாயிண்ட் குரூப் அண்ட் n ஈக்குவல் டு ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ சில பேருக்கு டவுட் வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் லோவர் சிமெட்ரியில் பார்த்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் இன்வர்ஷன் கிடையாது. பிகாஸ் இதுவும் ஃப்ளூரினும் உங்களுக்கு இங்கே பேக் சைடில் தான் இருக்கும், அதுவும் பேக் சைடில் தான் இருக்கும். ஸோ பட் இதில் குளோரின் சாரி அந்த கேசஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதாவது டேஷ் லைன்ல இருக்கும். இது ரெண்டுமே வெஜ் லைன், அதாவது ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். குளோரின். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் இஸ் ஆப்சன்ட். இப்போ இந்த கேஸில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கு, ஐடென்டிக்கல் இருக்கு, பிளஸ் இன்வர்ஷன் இதுல கிடையாது. இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துரும்? CS இஸ் த பாயிண்ட் குரூப். சாரி, CA இஸ் த பாயிண்ட் குரூப். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாப்போம். ஓகே. சோ இப்போ CN என்னும்போது அதுல பிரின்சிபல் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். there is no plane of symmetry. ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் கேஸ் CN பாயிண்ட் குரூப் இருக்கு இல்லையா? சோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அமோனியா ஸ்ட்ரக்சர் இப்படி தானே இருக்கும், ரைட்? NH3. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவில் பிரின்சிபல் ஆக்சஸ் என்னப்பா? வாட் இஸ் த பிரின்சிபல் ஆக்சஸ் ஆஃப் அமோனியா? C3. C3 இஸ் த பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிளேன் எங்கே போகும்? ஸோ இது வழியாக நமக்கு பிளேன் பாஸ் ஆகும் இல்லையா? ஸோ C3 ப்ளஸ் அலாங் வித் தட் இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சிக்மா வி பிளேன் இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ் இன்வர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 C3 ஆக்சஸ் இருக்கும், ப்ளஸ் 3 சிக்மா வி பிளேன் இருக்கும். சிக்மா வி பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்மா வி பிளேன் இருக்கும், 2 C3 ஆக்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3பா. அப்போ ஆர்டர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கும்? ஸோ ஆர்டர் வந்து 6 வரணும். ஸோ அப்போ பாருங்க, ஐடென்டிக்கல் ப்ளஸ் 2 C3 ஆக்சஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 C3 ஆக்சஸ், இப்போ ஆர்டர் வந்து 6. பிகாஸ் n இந்த இடத்துல நமக்கு என்னது? n வந்து இந்த இடத்துல 3. சாரி, n வந்து நமக்கு 3. அப்போ 3 × 2 நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். இந்த இடத்துல n வந்து பார்த்தீங்கன்னா n = 2 தான், பிகாஸ் ஆர்டர் = n தான். ஓகே. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து H2O மாலிகுல். இதுக்கு அனதர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ H2O மாலிகுல் எடுத்துக்கலாம். ஸோ H2O மாலிகுல் இதுவும் அனதர் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிடின் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ CNH பாயிண்ட் குரூப். ஓகேவா? CNH பாயிண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா CNH பாயிண்ட் குரூப். இப்போ இதுல சொல்லுங்கப்பா, இந்த மாலிகுல்ல எதுப்பா பிரின்சிபல் ஆக்சஸ்? பிரின்சிபல் ஆக்சஸ் என்னப்பா இந்த மாலிகுல்ல? எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம்? சரி, இதை சொல்லுங்க பாப்போம். முதல்ல வந்து இதுல பிரின்சிபல் ஆக்சஸ் x டைரக்ஷனா, y டைரக்ஷனா, z டைரக்ஷனா? லைன்ல இருக்கீங்களா இல்ல கட் ஆயிடுச்சு? இருக்கீங்களே. x டைரக்ஷன் ரிஸ்வானா சொல்லிருக்காங்க. ஓகே, அதர்ஸ்? என்னப்பா புரியுதா புரியலையா? நீங்க ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க?
இருக்கீங்களா லைன்ல? ஸோ புரியலன்னா கேளுங்க ப்ளீஸ். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்ற பட்சத்தில் கேளுங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் புரியாமல் நீங்கள் கிளாஸ் மட்டும் லிசன் பண்ணால் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது, நானே சொல்கிறேன். ஓகே. ஸோ அதே போல் இன்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்தால் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரி எல்லாருமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் மாஸ்டர் பண்ணிவிட்டு சில பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது கெமிஸ்ட்ரி எவ்வளோ டஃப்பான சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல் ஈஸியாக எவாப்ரேட்டும் ஆகிடும். ஓகேவா? நமக்கு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது காதில் நல்லா கேட்கும் போது புரியும். பிகாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்த நாள் நான் கேட்டேன்னா உங்களுக்கு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணும் போது மட்டும்தான் அதோட டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் உங்களுக்கு நோட்ஸும் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் கொடுக்கறது ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எல்லாராலையும் கவனிச்சுட்டு அதே போல் நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு சில பேர் மேபி இன்டெலிஜென்ட்டாக எழுதலாம், பண்ணலாம், அந்த மாதிரி இருக்காங்க. நான் எல்லாரும் இது இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரே டைமில் லிசன் பண்ணிட்டு அங்கே எழுதவும் முடியாமல், எழுதுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், லிசன் பண்ணுறதுலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு நோட்ஸே நான் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ண வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் லிசன் பண்ணுங்க, லிசன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், நீங்கள் எதுவும் எழுத வேணாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். பிகாஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் எடுக்கிறேன்ற பேர் நோட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க, படிக்க மாட்டாங்க, அதை லிசனும் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுவும் சரி, ஓகே கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து எழுதி இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதர்வைஸ் ஆன் ஸ்பாட் கிளாஸில் எழுதிட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் குரூப் தியரி சாலிட் ஸ்டேட்லாம் உங்களுக்கு இமேஜினேஷன் கெப்பாசிட்டி கண்டிப்பாக வேணும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3D டயக்ராம்லாம் எடுத்து போட்டு நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறீங்க, வெதர் ரைட் ஆர் ராங் அது நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் ஏதாவது தப்பாக இருந்தால் நான் சொல்ல போகிறேன், சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக இருந்துச்சுன்னா குட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே மைக் ஆன் பண்ணி பேச முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் ஓகே வெளியே ட்ராவலில் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் கிளாஸ்க்குன்னு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே சம் அன்கண்டிஷனல் சுச்சுவேஷன் வெளியே இருக்கலாம், உங்களால் பேச முடியாது. கிளாஸ் 1 ஓகே. இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு, 1 மந்த் ஆயுமே யாருமே பேச மாட்டீங்க. அட்லீஸ்ட் அந்த சேட்ல போடுங்கன்னா அதுவுமே போட மாட்டீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? இப்போ நான் என்னென்ன எடுத்துக்கிறது, இப்போவுமே இவ்வளவு சொல்லியுமே ஒரு 2 பேர் 3 பேர் போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் எடுத்துக்குவா, இல்லை நீங்க இருக்கீங்கன்னு நான் எடுத்துக்குவா? பதிலுமே பேச மாட்டீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். பட் படிக்கிறது உங்களோட வேலை. உங்களோட எஃபர்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல் போச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் இது மேபி இப்போ எத்தனை பேருக்கு சாலிட் ஸ்டேட் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்கிறேன், சொல்லும் போது நடத்தும் போது காதில் கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் யூ ஆர் லிசனிங். நீங்கள் இப்போ இந்த போடுற 1 hour வந்து உங்களோட எஃபோர்ட்ஸ்லேயே வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல, யூ ஆர் லிசனிங் மட்டும்தான். உங்களோட லிசனிங் மட்டும்தான் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த லிசனிங்கை வச்சும் இந்த நோட்ஸை வச்சும் ஃபர்தராக படிக்கும் போது மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதில் நீங்கள் போடுறது தான் உங்களோட எஃபர்ட். நான் 1 hour டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், என்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நானே சொல்கிறேன். இங்கே வந்துட்டு 1 hour இந்த 8 to 9 சரி இந்த 7 to 8 இந்த கிளாஸ் உட்காந்துட்டு நீங்கள் லிசன் பண்ணிட்டு மட்டும் போயிட்டு எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து படிக்கிறீங்கல்ல, அதை மெமரைஸ் பண்றீங்கல்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எத்தனை பேர் வந்து இப்போ சாலிட் ஸ்டேட்டை ரீகால் எடுத்து பண்ணி பார்த்துருக்கீங்க? ஒரு நாளைக்கு நான் உங்களை ரீகால்லாம் உட்காந்து படிக்க சொல்ல, வரும்போது அந்த ஈக்குவேஷனாச்சும் எடுத்து படிங்க, திருப்பி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை பேருப்பா பண்றீங்க? ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு,
நிறைய பேர் ஒர்க் போகிறீங்க, நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க. என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் லைவ் கிளாஸும் நீங்களும் லைவ் கிளாஸும் வரீங்க. நான் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் இதுவே சொல்லலை. பட் இருந்தாலும் எத்தனை பேர் அதுக்கப்புறம் போய் உட்காந்து படிக்கிறீங்கப்பா? ஆனால் டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எஃபர்ட் போட்டு நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னால் கன்சிடர் பண்ணிக்க முடியுது. பட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா அதையும் தாண்டி நம்ம ஒரு ஒரு 10% எஃபர்ட் போடணும். 10% இல்லை நான் சொல்கிறேன். பட் அதுக்கும் மேலே நீங்கள் எஃபர்ட் போடணும். உங்களோட 100% நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, பண்ணலை, அதுக்காக நான் இவ்வளோ பேசலை. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் நடத்திட்டு என்னால் போக முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனாலுமே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் 1.5 hour எடுக்கிறதுக்கு எனக்கு ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடலாமே? ஏன் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே விட்டு போன கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுப்போம், 1 hour எக்ஸ்ட்ரா எடுப்போம்னு ஏன் எடுக்கிறேன்? லைவ் கிளாஸ் மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் வராது. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு விட்டுருவீங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நான் சொல்கிறேன். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரைட்டா தப்பா? இப்போ எங்க பாருங்க. ஸோ இப்போ வந்திருக்கிறது 4 ஆன்சர். பட் அதில் இசட், எக்ஸ், ஒய் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலயே அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இப்போ பண்ணியிருக்கவங்களே அப்போ எத்தனை பேர் பண்ணாம இருக்கீங்க? அப்போ நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்? உங்களுக்கு தெரியும்னு எடுத்துக்கவா, தெரியலன்னு எடுத்துக்கவா? நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து நல்லது கிடையாதுப்பா. அதுக்கப்புறம் நீங்க கேட்கறதும் கேட்காததும் உங்க விருப்பம். ஓகே. ஸோ குரூப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேசிக்ல இங்க வந்து ஜாயின் பண்ணவங்க பிஹெச்டி முடிச்சவங்களும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க டீட்டெயில் சொல்றேன். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல பிஹெச்டி முடிச்சவங்க இருக்காங்க, பிஹெச்டி முடிச்சவங்க இருக்காங்க, நாட் எம்எஸ்சி. ஓகேவா? எம்எஸ்சி முடிச்சவங்க இருக்காங்க, பிஎஸ்சி படிக்கிறவங்க இருக்காங்க, எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க, எம்எஸ்சி படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா கவர்மெண்ட் வேலையில இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகே. இத்தனை டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்டாக்ட் எங்கேயுமே கிடைக்காது. உங்க கிளாஸ்ல நீங்க போனா உங்க கிளாஸ்ல உங்க கூட படிக்கிற கோலிக்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பட் இத்தனை டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின் தெரியலையா, அன்னைக்கு யாரோ குரூப்ல போட்டாங்க. ஓகே, ஈவன் ஐ கேன் ஆல்சோ கேன் ஏபிள் டு மேக் மிஸ்டேக். என்னாலையும் நானும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா சொல்லணும்னு கிடையாது. அன்னைக்கு நான் ஒரு ஆன்சர் சொன்னா தப்பா இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தெரியல அப்படின்ற பட்சத்துல குரூப்ல போடுங்க. ஸோ அவங்க டீச்சர்ஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும் இல்லை. அதே போல அந்த ஆன்சர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். இன்ஆர்கானிக் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இங்க இருக்கலாம். ஸோ அப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்க தானே. ஸோ ஒரு எம்எஸ்சி, பிஎஸ்சி அப்படி இருக்கவங்க தானே. ஸோ அதனால எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. நீங்க கொஸ்டின் ஸ்டடீஸ்க்கு யூட்டிலைஸ் பண்றது ஒரு தப்பே கிடையாது. ஸோ அதே நீங்க பண்ண மாட்டீங்க, இன்ட்ராக்ஷன் வச்சுக்க மாட்டீங்க. சரி அது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸ்லயும் பேச மாட்டீங்க. ஒரு கோவிட் கிளாஸ்ல வந்து நடத்திட்டு போற வந்து ப்ரொஃபஸர் மாதிரியும் நீங்க இன்னும் அட்டெண்டன்ஸ்க்காக வந்துட்டு போற ஸ்டூடெண்ட் மாதிரியும் தான் இருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் இல்லவே இல்லப்பா. அண்ட் இன்ட்ராக்ஷன் சுத்தமா இல்லப்பா. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது வந்து நல்லது கிடையாது. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ரியலி இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா அப்ப நான் மட்டும் வாங்க ப்ளீஸ். நான் தெளிவா சொல்றேன். எக்ஸாம் பாஸ் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த பிளாட்ஃபார்ம். அண்ட் எங்களோட பர்சன்டேஜ், எங்களோட எஃபோர்ட்ஸ் மட்டும் இதுக்கு யூட்டிலைஸ் சரி எங்களோட எஃபோர்ட்ஸ் மட்டும் போட்டா இதுக்கு பத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விச் இன்க்ளூட் யுவர் எஃபோர்ட்ஸ். ஓகேவா? ஸோ டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 8:30 ஆயிடுச்சு. 8 o'clock கிளாஸ். ஓகே, ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.